நான் நேற்றைக்கு இரவில் உண்மையாகவே இந்த ஆண்டவருடைய பிறப்பினுடைய வல்லமைகளை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பெரிய மகாதேவனை, இவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவை நான் அறிஞ்சுக்கிறதற்கு, நான் தெரிஞ்சுக்கிறதற்கு, நான் கண்டுபிடிக்கிறதற்கு நான் ஒன்றுமே பண்ணலையே. என்ன தியாகம் பண்ணேன்? காடு மலை எல்லாம் ஏறினா? இல்லவே இல்லை. இல்லைன்னா வேற ஏதாவது நான் செஞ்சேனா? ஏதாவது பணம் கொடுத்தனா? இல்லவே இல்லை. ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இயேசு தெரியவே தெரியாது, இயேசு அறிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்காக சந்தோஷப்படுங்க. எதுக்கு தெரியுமா? இயேசு அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து கடவுளை எனக்கு காமின்னு சொல்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் கடவுளை காமிக்கிறாங்க, ஃபேக்காக தான் காமிக்கிறாங்க. உண்மை உள்ள கடவுளை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் இயேசுவை எப்படி கண்டுபிடிச்சோன்னா, நீங்கள் எந்த வேலையும் கொடுக்கவே இல்லைல்ல. உண்மைதானே? எந்த வேலையும் கொடுக்கல. நான் தேடி போகலை, அவர் என்னை தேடி வந்தார். நான் தேடி போகலை. நான் கஷ்டப்படும் போது அவர் என்னை தேடி வந்தார். நான் எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது அவர் என்னை தேடி வந்தார். நான் கடனில் இருக்கும்போது அவர் என்னை தேடி வந்தார். அவரே என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள்? ஸோ நம்முடைய ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் உறுதிப்படுத்திக் கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய இயேசு கடினமாய் தேடக்கூடியவர் அல்ல. அவரை எப்படி நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லெகுவாய் சந்திக்கலாம். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீடர் ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்களை என்ன பண்ணினாருன்னா தன்னை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவர்களுக்கு ரொம்ப அழகாக அதை ஈஸி பண்ணி கொடுத்தாரு. பாருங்களேன், சுலபமாக. நீங்கள் எங்கேயும் தேட வேணாம்ப்பா, நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி முற்றத்தில் நான் இருப்பேன். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் தேடி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நான் முற்றத்தில் இருப்பேன். அங்கே யாரும் உங்களை தடை பண்ண மாட்டாங்க. அங்கே உங்களை பார்க்கும்போது யாரும் நோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடுகிறத வச்சு நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீங்கள் பைபிள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், சர்ச்சுக்கு போகிறதுனால மட்டும் இல்லை, பைபிளை தூக்குறதுனால மட்டும் இல்லை, என் இயேசுவை இருதயத்தில் ஆராதிச்சாலே அவர் நீங்கள் இருக்கிற இடத்துல கடந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த உலகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் கர்த்தர் நம்மேல் உதித்தார். இந்த வெற்றியை நம்ம பறைசாற்ற போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் உற்சாகமாய் தட்டி ஹalleluya. சுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றுவோம். சுமானிடனாய் பிறந்தார், பாடும் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் சாற்றுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் செய்தி சாற்றுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. கையமர் சுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இறைவன் ஒளியாய் ஆமென். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிறது மாதிரி பாடணும். ஹலோ, பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாடிடக்கூடாது. எதுக்கு வந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள 1000 சோகங்கள் இருக்கலாம், 1000 சோகங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா
இயேசுனுடைய பிறப்பை குறித்து ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷப்பட்டார்கள், நிறைய பேருக்கு மகிழ்ச்சி உண்டானது. ஆனா ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு நிறைய பேருடைய சாக்ரிஃபைஸ் அங்க இருந்துச்சு. மரியாளை குறித்து வேதம் சொல்கிறது, ஒரு கல்யாணமே ஆகல, நிச்சயம் மட்டும்தான் பண்ணி இருக்குது. மனுஷகுமாரன் ஒரு தூதன் தோன்றி சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாய். தன்னுடைய பேர் மேல கவலையே இல்லாத ஒருத்தர்னு வைங்களேன், அட போப்பா நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா அப்படின்னு தன்னுடைய சாட்சி மேல கவலை இல்லாத ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தையை சொன்னா கவலையே இல்லை. ஆனா மரியாள் அப்படி கிடையாது. மரியாள் பரிசுத்தமுள்ள பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்து அவங்க வயிற்றுல பிறக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹோலி. அப்போ சாட்சியை ரொம்ப விரும்பினவங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு கெட்ட பேர் கூட வாங்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க. ஆனா இப்போ ஆண்டவர் கொடுக்குற டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்காக ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவங்க இருதயத்தையும் அவங்க சரீரத்தையும் கர்த்தர் மோல்டு பண்ணிடுறாரு. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், முதல் கிறிஸ்மஸ்ல வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தளர்ந்த உள்ளங்கள் பலனடைந்தது. சவாலுக்காக கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஒரு பெரிய தரிசனத்திற்காக மரியாளை கர்த்தர் உருவாக்கினார். அவருடைய மனதில் தைரியத்தை ஆண்டவர் தந்தார், விசுவாசத்தை ஆண்டவர் தந்தார், ரொம்ப அழகா ஆண்டவர் நடத்தினார். நான் நம்புறேன், இந்த பாட்டை பாடும்போது இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய சவாலை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய தரிசனத்திற்காக ஆண்டவர் நம்புறாரு. எத்தனை பேர் மனசார ஆமேன் சொல்லுங்கள். நீங்க கற்பனை பண்ணினது அல்ல, உங்க அம்மா அப்பா கற்பனை பண்ணினது அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மேல நான் வச்சிருக்கிற நினைவு, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் இதுவரையிலும் யாருக்கும் கொடுக்காத, நம்புறவங்களுக்கு, நம்பி கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த சந்தோஷமான நாளில் அப்படியே நடக்க போகிறது. நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போறாரு. என்ன தெரியுமா? சவால்களை சந்திக்கிறதுக்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய டார்கெட்டை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இப்பொழுது உங்களை உருவாக்க போறாரு. நீங்க ஒருவேளை மரியாளை போல உங்களுடைய இருதயம் ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இல்ல நான் எப்படி தாங்குவேன், நான் எப்படி தாண்டுவேன், நான் எப்படி நிறைவேற்றுவேன். இல்ல, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறாருன்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சித்தம் கொள்ளுவாரானால் அதற்கான சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தராம இருக்கவே மாட்டார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஸோ அதனால எல்லாருமே எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா, எல்லா சோகத்தையும் மறந்து வச்சுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு நன்மைக்கு தான், எல்லாமே நம்மை உருவாக்குவதற்காக தான், எல்லாமே நம்மை பயன்படுத்துவதற்காக தான். இந்த நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். வேதம் சொல்லுகிறது, விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நீங்க பாட்டுக்கு கைத்தட்டி சந்தோஷமா பாடுங்க. நீங்க பாட்டுக்கு மனசுல எதையுமே வச்சுக்காம, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த மரியாதை போல நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதற்குரிய பலன் இந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரியாளுக்கு கொடுத்த அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இப்ப சிரிச்சுட்டே இந்த பாட்டை பாட போறோம். சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். யாரும் கையை தட்டாம இருக்க கூடாது. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட கரங்களை முடிஞ்சா தட்டி கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படியே பாடுங்க. சுமாரிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் மொழியார் இறைவன் மொழியார் சும்மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் மொழியாய் இருளில் இறைவன் மொழியாய் இருளில் செய்தி சாத் சொல்லுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை மேல்
யாக்கோவில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே விண்ணிலே சேர்ந்திடுவோம். யாக்கோவில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோவில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. சொல்லுவோம். கன்னிமை நேரத்திலே நம்மை வீண சேர்த்திடும். கைகள மேல மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் பாட பாட ஒவ்வொருத்தர் மேலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம். மானிடனாய் பிறந்தார், மீட்டிடவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. பின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தாரே. பின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தாரே. மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. சாத்திடுவோம். இறைவன் மொழியாய் செய்தி சாத்திடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம். கைகளை மேல தட்டி சொல்லும். சுமானிடனாய் சிரித்துக் கொண்டே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ இறைவன் ஒழியாய் இருளில் உதித்தார். இயேசு மானிடராய் லோகத்தை மீட்டிட. இருளில் ஒழியாய் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பரிந்தனக்காலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பரிந்தனக்காலே இந்த நாளே ஸ்தோத்திரம். அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே தீபம் இதே. இந்த தயவாளனை என்னை கடைசியாக மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் செய்தி சாற்றிடுவோம். கைகள் மேல் அப்படியே உயர். இயேசு மானிடனாய்
என்னை மீட்டிடவே, என்னை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் இப்ப எல்லாருடைய கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் சொல்லுங்க அப்பா பார்த்து. இவர் வாக்கு மாறாதவரே. சத்தமா சத்தமா சொல்லுங்க. எஸ், அப்படிதான். ஆமென். இவர் வாக்கு மாறாதவர். ஓ ஹalleluya. கன்னிமை நேரத்திலே விண்ணதில் சேர்த்திடு. கன்னிமை நேரத்திலே சேர்த்திடுவா. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? இயேசு ஞாபகமா இல்லை காசு ஞாபகம்? நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக வந்து ட்ரெஸ்ஸு, கிறிஸ்மஸ் வருது ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு போனோம்னா டெக்கரேஷன். கிறிஸ்மஸ் அப்படின்னா ஸ்டார் கட்டுவாங்க, நிறைய சீரியல் லைட்டெல்லாம் போடுவாங்க. அப்புறம் அகைன் திரும்பி என்ன அப்படின்னு சொன்னால் பிரியாணி. ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் நான்வெஜ், நல்ல சாப்பாடு. அப்போது இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ், இன்றைக்கி உள்ள கிறிஸ்மஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு, இந்த மாதிரி இந்தியா, இந்த மாதிரி இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அதை வந்து நிறைய பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து அது ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைன்னு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பண்டிகையாக மாறிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாலில் போனாலுமே வந்து ஒரு காலத்தில் ஸ்டாரெல்லாம் கட்டி தொங்க விட மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா மால்லையும் கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடங்களிலையும் பாருங்கள், நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது கோயம்புத்தூரா, இது சென்னையா, இது நாகர்கோயிலா அப்படின்னெல்லாம் யோசிக்கும். அதுவும் இங்கே பரவாயில்ல, சவுத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான டெக்கரேஷன் நடைபெறும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் ஊரில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி லைவில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அது எப்போவுமே வருஷம் ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க. அப்போ நானும் வந்து அந்த எதேர்ச்சியாக மொபைலில் பார்க்கும்போது அந்த லைவ் போயிட்டு இருந்துச்சு. சரி என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தலான்னு பார்த்தா, ஒரு அழகான ஒரு அப்படின்னா ஒரு அழகான குரலிலே பாடக்கூடிய ஒரு பாடகி சினிமா பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாரு. எங்கே? கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் பயங்கரமான ஆர்கெஸ்ட்ரா. அதுவும் அந்த எனக்கு திரும்பி நான் வந்து அந்த சேனலை வந்து திரும்பி பார்த்தேன், இது உண்மையிலே அந்த சேனல் தானா, சரி இது உண்மையிலே அந்த ஃபங்க்ஷன் தானா, இல்லை வேறு ஏதாவது தப்பி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதே தான். அப்போ வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் டெக்கரேஷனாக மாறிடுச்சு, நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் 1 வீக், ஒரு வாரம். இந்த சந்தோஷம் ஒருவேளை இன்னையோட நிறைய பேருக்கு முடிஞ்சு போகலாம். அவ்வளோதான், பிரியாணியை சாப்பிட்டு படுத்து தூங்கி பாத்ரூம் போயிட்டோன்னா முடிஞ்சு. சரியா? சட்டையை போட்டு அழுக்கு பண்ணிட்டோன்னா அது பழைய சட்டை. இந்த டெக்கரேஷன் வந்து இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இங்கே இருக்கும், அவ்வளோதான். அடுத்த சண்டே இது இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இது எந்த குப்பையில் கிடக்குன்னே தெரியாது. சில இடத்துல வந்து அடுத்த வருஷம் இதை தூசி தட்டி எடுக்க ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போயிடும். ஆனால் உண்மையாய் கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்லையோ, சாப்பிட்ற ஆகாரத்துலையோ, பண்ணுற டெக்கரேஷன்லேயே இல்லையோ, கிறிஸ்மஸ் எது தெரியுமா? என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தையில் பேசியிருக்கார் தெரியுமா? அவருடைய வார்த்தை இருக்கு தெரியுமா? அது என்னுடைய உள்ளத்தில் நிறைவா இருக்குது பாருங்க. அது ஒரு செய்தி, அது ஒரு செய்தி, அது ஒரு நற்செய்தி. அது ஒரு இந்த செய்தியை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, எனக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நிறைய பேருக்கு சோகமான கிறிஸ்மஸாக கூட இருக்கலாம். இந்த எல்லா கிறிஸ்மஸுக்கும் நீங்கள் ஒரு ஆளாக இல்லை, நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸுக்கு ஒருவேளை நீங்கள் தனியாக ஆளாக இருக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் மாதிரி எந்த கிறிஸ்மஸுமே எனக்கு இல்லை பாஸ்டர், அவ்வளோ நெருக்கத்திலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் நீங்கள் இருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம்.
உங்களுக்கு பெரிய மன பாரம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உண்மையில் நம்புறேன் அது மாறிடும், கண்டிப்பாக அது மாறும். எதனால மாறும்னா, இந்த டெக்கரேஷனால் மாற்ற முடியாது, இந்த பிரியாணிகளை மாற்ற முடியாது. எனக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. என் வீட்டில் சீரியல் போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையான்னு கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு நீங்கள் எவ்வளோ கவலைப்படாதீங்க. நேற்றைக்கு இரவு பாஸ்டர்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படின்னா நேற்றைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து ஒரு மணி வரைக்கும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ 1 மணிக்கு வீட்டில் இருந்து அப்படியே இறங்கி, சரி சர்ச்சில் எல்லாரும் வந்து மண்வெட்டி வச்சு வெட்டுற சத்தம் கேட்டுச்சு, நிறைய பேச்சு சத்தம் கேட்டுருச்சு. உடனே சரி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு உள்ள விசிட் பண்ணேன். அப்போ உள்ளே பாரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் வந்து இந்த விஷயத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ராத்திரி பகலாக உழைச்சி. ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப தம்பி பாத்ரூம் கழுவிட்டு இருந்தான். இன்னொரு வாலிப தம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இருக்கிற புல்லை வெட்டிட்டு இருந்தான் நைட்டு 1 மணிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போய் பாஸ்டர்மாட்ட சொன்னேன். 2005 2005வது வருஷத்தினுடைய முடிவில் 2006வது வருஷம் வந்து இதே டிசம்பர் 25 25ஆம் தேதி சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் வச்சு நடக்குது. அங்கே தான் கிறிஸ்மஸ் சர்வீஸ், ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சர்வீஸ். அப்போது நான் வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இந்த பேப்பரில் வந்து ஒரு டிசைன் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் சுற்றி அடிட்டு செலோ டேப் அடிச்சிங்கன்னா அது ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும். அதுதான் அப்போ இருக்கிறதுல பெரிய டிசைன். ஸோ அதை ஒரு பாக்ஸை வாங்கி வச்சுட்டு நான் என்ன தேடுறேன் அப்படின்னு சொன்னால் ஆளை தேடினேன். எதுக்குன்னா ஒரு பக்கம் நான் ஒட்டிடுவேன், இன்னொரு பக்கம் ஒட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்னன்னா இந்த செலோ டேப் எல்லாம் கட் பண்ணி இந்த வாயில் இந்த இடத்துல ஒட்டிட்டேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு ஒன்றா எடுக்கிறதுக்கு அதான் வசதி அப்படின்னு. அப்போ ஒரு பக்கத்தை எடுத்து ஒட்டிட்டு இன்னொரு பக்கத்தை இது பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் சிஎஸ்ஐ பீட்டர் சர்ச் அங்கே இருக்குது. அந்த சர்ச்சில் திடீர்னு ஓ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு 20 பசங்க வந்து சர்ச்சு வாசலில் ரோட்டில் நின்று கத்தி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஒரு 20 பேர் டிசைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நினச்சேன் சரி ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நடத்தின சர்ச்சில் நிறைய வாலிபர்கள் இருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஆல் 2006 கிறிஸ்மஸுக்கு முதல் ஆளாக அந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு வரும்போது நான் ஒன்றும் கவலை எல்லாம் படலை, சந்தோஷம் தான் பட்டேன். சரி பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய பிறப்பு உண்மையானதாக இருக்குமானால், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கிற வார்த்தை, கர்த்தர் பேசின வார்த்தை, உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். ஒரு நாள் இந்த நிலைமை மாறும், ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும், ஒரு நாள் கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை ஒரே ஆளா சேர் போட்டு ஒரே ஆளா பிஏ சிஸ்டம் ரெடி பண்ணி ஒரே ஆளா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்பதான் அந்த 1 மணிக்கு இரவில் போய் ரூமில் போய் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சபையில் இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பெரியவங்க எல்லாம் அந்த உழைக்கிறத பார்த்தா ஒன்றுமே, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், வேலை செய்கிறேன், ஆனால் வந்து எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால இது மட்டும் சாட்சின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது எங்களுடைய தகப்பனாருடைய குடிப்பழக்கத்தினால ஒரு கிறிஸ்மஸ் கூட எங்களுக்கு நல்ல கிறிஸ்மஸாக இருந்ததில்லை, சமாதானமான கிறிஸ்மஸாக இருந்ததே இல்லை. வீட்டுக்கு வரும்போதே பயப்பட்டு தான் வருவோம். என்ன எங்கள் அப்பா நீ குடிச்சிட்டு என்ன ரகலை பண்ண போறாருன்னே தெரில. எந்த கிறிஸ்மஸுக்கும் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் பெருசாக தெரில. ஒருவேளை எங்கள் சித்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு அப்படிதான் இருக்கும் எங்களுடைய வீட்டில். ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை மாத்திருச்சு, ஒரு குடும்பத்தை மாத்திருச்சு, சூழ்நிலையை மாத்திருச்சு. இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறத நிச்சயமாய் நிறைவேற்றுகிற வல்லவர். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவரே, இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷம், இது பிள்ளைகளுடைய சந்தோஷம். ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க அந்த நாள் பிறந்த நாளிலே இருந்த அப்படியே போங்களேன், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போங்களேன். அன்னைக்குள்ள கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு மாட்டு தொழுவத்தில் இருக்கிற வைக்கோல் வந்து ஷோரூம்ல வைக்கிற வைக்கோலுங்களா? ஹலோ சொல்லுங்க. அன்னைக்கு இருக்கிற மாட்டு தொழுவத்தில் இருக்கிற வைக்கோலை வந்து
எல்லாரும் அழகாக, ஐயோ இந்த வைக்கோல் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மாட்டுத்தொழுவத்து பக்கத்தில் போயிட்டு இந்த மாட்டுத்தொழுவம் எவ்வளோ அழகாக இருக்குது, மாடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே சொல்லுவாங்க. சொல்லுங்கள், அன்னைக்கு நிறைய பேருக்கு முன்னாடி மாட்டுத்தொழுவமும் வைக்கோலும் என்னத்தை எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் இயேசுன்ற ஒருத்தர் அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், இயேசுன்ற ஒருத்தர் அந்த வைக்கோலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், அந்த வைக்கோல் இன்றைக்கு, அந்த மாட்டு தொழுவம் இன்றைக்கு டெக்கரேட் பண்ற பொருளாக மாற்றப்படுகிறது. இயேசுன்ற ஒருத்தர் எனக்குள்ள வந்துட்டார்னா என்னுடைய தாழ்வுகள், என்னுடைய பலவீனங்கள் பலனாய் மாறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? இன்னைக்கு போய் நிறைய பேர் இந்த குடில்னு சொல்லுவாங்க. குடில் தானே, இங்கே அதுக்கு பேர் குடில் தானே. இந்த குடில் அப்படின்றது ஒரு சின்ன மாட்டுத்தொழுவம் மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ளே 12 தூதர்களை வச்சு, அப்படின்னா இயேசுநாதருடைய பிறப்பு அந்த மாதிரிலாம் வச்சு சீரியல் லைட்டெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் வைக்கோல் அப்படின்றத எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதை வீட்டுக்கு முன்னாடி வச்சு சீரியல் லைட்டு போட்டால் ரோட்டில் போகிற எல்லாருமே திரும்பி பார்த்து ஒரு டைம் பார்த்துட்டு போவாங்க. நிறைய பேர் உங்கள் வீட்டில் குடில் வச்சுருக்கீங்களா, பார்த்துட்டு போட்டுமான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த வைக்கோல் ஒரு நாள் இயேசு பிறக்கும்போது அது மதிப்புள்ளது இல்லை, அது மதிப்புள்ளது இல்லை. நீங்கள் இயேசு ஏறின கழுதையை பாருங்கள், இயேசு ஏறின கழுதை, அந்த கழுதையை யாரும் மதிக்கிறது இல்லை. அந்த கழுதை ஒரு பெரிய ராஜா ஏறி போகிற கழுதெல்லாம் கிடையாது. ஆனால் இயேசு ஏறினதுக்கு பிறகு அந்த கழுதைக்கு இன்னைக்கு வரைக்கும் மதிப்பு இருக்குல்ல. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு வேற ஒன்றையுமே கேட்காதீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க. நான் புது ட்ரெஸ் போடல, எனக்கு புது ட்ரெஸ் இல்லாமல் நான் போடாமல் இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட நீங்கள் எப்படியாவது புது ட்ரெஸ் போடணும் வாங்கி கொடுங்க. நான் ஏன் புது ட்ரெஸ் நான் போடலை அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் எல்லாருமே புது ட்ரெஸ் போடும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு இல்லையே அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நம்ம ஏன் இவ்வளோ, நம்ம வீட்டு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நம்ம அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காரு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு புது ட்ரெஸ் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. எல்லாரும் புது ட்ரெஸ். ஸோ என்ன அப்படி இது சும்மா நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இல்லை அப்படிப்பட்ட பண்டிகை நாட்களில் பிறந்த நாள் வரும்போது நான் புது ட்ரெஸ் போட்டு இன்னொருத்தருடைய மனசை கூட வருத்தப்படுத்த வேண்டாம். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புது ட்ரெஸ் போட்டால் தான் கிறிஸ்மஸ், புது ட்ரெஸ் போட்டால் தான் நியூ இயர், புது ட்ரெஸ் போட்டால் தான் பிறந்த நாள் அப்படின்றத இல்லை அப்படின்றத இது சொல்கிறதுக்காக தான் அப்படி நினச்சி தான் நான் அதை பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை இயேசு எனக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அலங்கோலமாக தான் இருந்துச்சு. யாருமே மதிக்கலை பாருங்களேன், யாருமே தேடி வரலும் இல்லை பாருங்க. ஆனால் அவருடைய வார்த்தையும் அவரையும் நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அவர் எனக்குள்ள வாங்க ஆண்டவர், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் எனக்குள்ள பிறக்கணும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அது சாதாரணம் இல்லை, ரொம்ப கடினமானது. நிறைய உலகத்தை வெறுக்கணும், அவமானத்தை வெறுக்கணும், நிந்தைகளை சகிக்கணும். எல்லாத்தையும் சகிக்கும் போது தான் இயேசு என் உள்ளத்துக்குள்ளேயே கர்த்தர் பிறப்பார். ஆனால் இயேசு பிறந்ததற்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒளிமயமாகும், வெற்றியாக மாறும். இயேசு பிறக்கிற சாதாரணமான மனிதன் அசாதாரணமாய் மாற்றப்படுவான். இயேசுவை ஹalleluya அனுமதிக்கப்பட்ட அந்த மாட்டு தொழுவம் இன்று உலகமெங்கும் பேசப்படுகிற ஒரு மாட்டு தொழுவமாய் மாறினது போல உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி நன்றி நன்றி. எனக்குள்ளே பிறக்கிறவர் அவர் நல்லவர். சொல்லுங்க, எனக்குள்ளே பிறக்கிறவர். நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாரு. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சி ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற தேவன். சொல்லுங்க, வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு உண்மையான ஒரு பிறப்பு என் உள்ளத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உங்க வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சி, அன்றைக்கு இருந்த தம்பிகை இப்பொழுது கடந்து வரட்டும். இயேசுமானிடனாய் இந்த லோகத்தை அவர் மீட்ட எஸ், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். கைகள் மேல உயர்த்தி சொல்லுவோம், நீ நல்லவன் நல்லவன் நல்லவன். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம்.
சத்தமாய் இரவின் ஒளி ஹalleluya இயேசுமா இந்த லோகத்தை மீட்டிட நீ நல்லவன் 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 நல்லவன். ஆமென் ஹalleluya. ரொம்ப அழகான ஒரு பாடல் சேர்ந்து பாட போறோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். நான் ஆமேனே வரமாட்டேங்குது நிறைய. ஆனால் எல்லாருமே கலர் கலராக வந்திருக்கீங்க, எல்லாருமே பயங்கரமான கலர் கலராக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நான் நம்புகிறேன், இந்த ட்ரெஸ்ல எல்லாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கன்னா என்னுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை, இதோ உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை அறிவிக்கிற ஒரு நற்செய்தி. இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஸோ இந்த பக்கமாக வரலாம், இந்த இங்கே வந்து கொஞ்சம் பேர் உட்காருங்க. வெளியில் நிற்கிறவங்க இங்கே கூட வந்துக்கலாம். இங்கே கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இடம் பத்தாமல் இருக்குது. கொஞ்சம் பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக வாங்க. கொஞ்ச நேரத்தில் ஏசி ஆன் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமென். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக, ஒரு 2 hours தான். அதுக்குள்ளே நிறைய பேர் வெளியில் நிற்கிறாங்க, நல்ல இடம் பார்த்தா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடி ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் நம்புகிறேன், இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாரும் போகும்போது பெருமையாய் அல்ல, ஆசீர்வாதத்தோடே நீங்கள் போவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் உங்கள் நிலைமையை கர்த்தர் தலைகளாய் மாற்றுவார். அவருடைய நிறைவு நமக்குள்ள எல்லாருக்குள்ளையும் கடந்து வர போகிறது. ஆமென் சொல்லுவோம். சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நீ போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அவர் உன்னை மறக்கவே மாட்டார். உற்றார் மறந்தாலும் அவர் என்னை மறக்கவே மாட்டார். என்னை கரம் பிடித்து அவர் நடத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். பாடுவோம். எங்களுக்காக வந்தவரே, காரம் பிடித்து நடத்திடுவார்.
கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹalleluya, இன்னொரு சத்தமாய் ஒரு ஹalleluya. ஆண்டவருடைய பிறப்பின் போது மரியாள் யோசேப்பு எத்தனையோ அவங்க இழந்துட்டாங்க. குடும்பத்தை இழந்து வந்து தான் மாட்டு தொழுவத்தில் நிற்கிறாங்க. சொந்தத்தை இழந்து வந்து தான் மாட்டு தொழுவத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சுத்தி இருக்கிற நிறைய நண்பர்களை இழந்து தான் மாட்டு தொழுவத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எல்லாரோடையும் வந்து நிற்கல. நம்ம நிறைய பேர் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா எல்லாரோடையும் நிற்கணும்னு நினைப்போம். அந்த எல்லாரும் நம்மளை விட்டு போனா நம்ம நிறைய பேர் துக்கப்படுவோம். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட எங்க அப்பா என் கூட இல்லப்பா, இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட என் மனைவி என் கூட இல்லப்பா, இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லலப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னைக்குள்ள கிறிஸ்துமஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கிறிஸ்துமஸ் வந்து அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாயாராகிய மரியாளும் ஜோசேப்பும் யாரும் இல்லாம அனாதைய போல நின்னாங்க. அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கறது கூட ஆள் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தினுடைய மகா பிரபு ராஜா கிங் பிறந்தது வந்து சாதாரணமான ஆள் இல்லை, இந்த உலகத்தினுடைய ராஜா பிறந்திருக்கிறார். அதனாலதான் ராஜாவை தேடி வந்து நட்சத்திரம் அவங்களை வழிகாட்டுறதுக்கு அப்புறம் கூட அந்த நட்சத்திரம் போற வழியில அவங்க போகல. காரணம் என்னன்னா அவங்க மைண்ட் செட் ஃபுல்லா ராஜான்னு ஒருத்தர் பிறக்கிறாருன்னா பெரிய இடத்துல தான் பிறப்பாரு. கரெக்டா ஏரோதுடைய வீட்டுக்கு போனாங்க. ஏரோதுனுடைய வீட்டுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா ராஜா பிறக்கிறாரு, பெரிய இடத்துல தான் பிறப்பாருன்னு தான் போனாங்க. ஆனா இயேசு அங்க பிறக்கல. அந்த மரியாளும் யோசேப்பும் யாரும் இல்லாம அந்த முன்னணியில் அந்த குழந்தைய வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா துக்கமாவே இல்லை. அம்மா தான் கூட இல்லைன்ற துக்கம் அவங்களுக்கு இல்லை, சொந்தக்காரங்க தங்க கூட இல்லைன்ற துக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தங்க கூட இல்லைன்ற துக்கம் இல்லை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசம் ஆயிட்டா அப்படின்ற அந்த அவமானம் அவங்களுக்கு முன்னாடி நிக்கல. உலகம் எதுவுமே நிக்கல, கஷ்டம் எதுவுமே நிக்கல. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் முன்னாடி நின்றுச்சு. இந்த உலகத்திலேயே மகா பெரிய ஊழியாகிய கர்த்தர் என் உள்ளத்துல பிறந்துட்டார்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறார்ல, இதுக்கு வெளியில வேற என்ன வேணும்? அவர் என் கூட இருக்கும் போது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் அசைக்கப்படுவது இல்லை. அவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா கண்டிப்பா ஒரு நாள் என் தலையை நிமிர பண்ணாம போகவே மாட்டார். பிரதர் சிஸ்டர், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பாஸ்டர், இந்த பாட்டை நான் சந்தோஷமா கூட பாட முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். நான் எப்படி சந்தோஷமா பாடுவேன்? எனக்கு என்ன இருக்குது? இந்த கிறிஸ்துமஸ் நான் நல்லா இல்லைன்னு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்றது எல்லாரும் என் கூட இருக்கிறது இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறது தான் கிறிஸ்துமஸ். எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, என் இயேசு எனக்குள்ள பேசுறது தான் எனக்கு ஆசீர்வாதம். எனக்கு புது துணி இருக்கிறது இல்லை, இயேசு அவருடைய வஸ்திர தொங்கலால் என்னை நிறைக்கிறது தான். ஆமென். இந்த கூட்டத்திலேயே நிறைய பேர் இருப்பீங்க, இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் சர்ச்சுக்கு வர்றவங்க, கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு மட்டும் சந்தோஷம். நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறேன், உங்களை வரவே இருக்கிறேன். நீங்க கிறிஸ்துமஸுக்கு மட்டும் ஒருவேளை சர்ச்சுக்கு வர்றது போல ஒரு விடுதலை கூட உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துமஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய இருதயத்தில் இயேசு பிறக்கிறது. இயேசு மட்டும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வருவாரானால் நீங்கள் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். பயம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. ஆமென். இப்போ எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எனக்கு மட்டும் இன்னைக்கு வந்து உங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஒருவேளை ஓடிட்டே இருக்கலாம். இவங்க மட்டும் கூட இருந்திருந்தா நான் ரொம்ப விடுதலையோட ஆராதிச்சிருப்பேனே, ரொம்ப சந்தோஷத்தோட ஆராதிச்சிருப்பேனே. இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா சந்தோஷத்தோட ஆராதிச்சிருப்பேனே. இல்ல, கிறிஸ்துமஸ் அப்படின்றது பிரச்சனை இல்லாம ஆராதிக்கிறது கிடையாது, பிரச்சனையின் மத்தியில் ஆராதிக்கிறது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் அப்படின்றது பிரச்சனை இல்லாம ஆராதிக்கிறது இல்லை, புது துணியோட ஆராதிக்கிறது இல்லை, சொல்லுங்க டெக்கரேஷனோட ஆராதிக்கிறது அல்ல. கிறிஸ்துமஸ் அப்படின்றது வந்து எவ்வளவு துன்பமா இருந்தாலும் எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் எனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார், என் இருதயத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் இன்றைக்கு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். நான் அவரை ஆராதிப்பேன். ஆமென். யார் இதை உணர்கிறீர்களோ, யார் இதை ஆமென் என்று ஆமோதிச்சு ஆராதிக்கிறீர்களோ, கண்டிப்பா சொல்றேன், இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது வெட்கமா போக மாட்டீங்க. இந்த வருஷம் நீங்க வெட்கப்படலாம், ஆனா வருகிற வருஷம் கர்த்தர் உங்களை சாட்சியாய் தான் நிறுத்துவார். எல்லாரும் எழும்பி நின்று ஆமென். நீங்க ஆமென். தங்கத்தை கேட்கல, வைரத்தையும் கேட்கல, நீங்க வந்து உள்ளத்தையே நீங்க கேட்டீங்கல்லப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை ரொம்ப அழகாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாடலை இன்னொரு விசை கூட பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து அப்படி சிரிச்சுட்டே கேட்க போறோம், பாட போறோம். தங்கத்தை குண்டுமணியும் கேட்கல, நெக்லைஸையும் கேட்கல. ஹலோ
அவன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போகாம வீட்டில் உட்காந்துருப்பாங்க. லைவ் அட்டன், இது எல்லாரும் கிடையாது. சிலர் பலவீனத்தில் லைவ் அட்டன் பண்ணுவாங்க, சிலர் முடியாம, சிலர் ஆராதனைக்கு போயிட்டு வந்து கூட லைவ் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா சிலர் லைவ் அட்டன் பண்றதுக்கு என்ன காரணம்னா நெக்லஸ் இல்லாதனால. நான் நெக்லஸ் இல்லாம நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன்? நான் வந்து பட்டு சாரி இல்லாம நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன்? நான் ஒழுங்கா ஒரு எனக்கு கோட் இல்லாம நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன்? எனக்கு ஒரு பைக்கு கூட இல்லை, நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன்? அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியிலையும் எது இல்லைன்னாலும் எனக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டிய மகா பெரிய சொத்தாகிய இயேசு எனக்கு கிடைச்சதற்கு பிற்பாடு இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அது பெரிய விஷயமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya, praise. கைகளை மேல தட்டி, கையை நல்ல மேல தட்டுறவங்க தான் உண்மையான கிறிஸ்துமஸ். பாவங்கள் போக்க சாபங்கள் பூலோகம் வந்தாயா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவாய் சுமந்தாரையா, சத்தமாய் பூலோகம் வந்தாயா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவாய் சுமந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கைகளை மேல தட்டி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இப்போ பக்கத்துல கையை, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். சிரிச்சுட்டே சொல்லுங்க, மறந்தாலும் தந்தை உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க. இப்ப சொல்லுவோம், கைகளை தாரம் பிடித்து நாடத்திடுவார், அன்மலையே நீடுவார். தாரம் பிடித்து நாடத்திடுவார், அன்மலையே நீடுவார். கைகளை மேல, எந்தன் இயேசுவே, பாடுவோம், எந்தன் இயேசுவே. மகிழ்ச்சியோடு இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இப்ப பக்கத்துல பார்த்து, தங்கத்தை கேட்கவில்லை, குண்டுமணியை கேட்கவில்லை. இதுக்கு ஒரு மாற்று கருத்து வேணும் சொல்ல, இதுக்கு ஒரு மாற்றம் வேணும். குண்டுமணியை கேட்கவில்லை, நெக்லேஸை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென் சொல்லுவோம். இந்த புறம்பான அலங்கரிப்பு மட்டும் வெற்றி அல்ல, வெற்றி. நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நேற்று ரொம்ப நேரம் தூங்கல, கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். களைப்பாக தான் இருக்கிறேன், பலவீனமாக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது மத்தியானம் சாப்பிட போற பிரியாணில எல்லாம் கிடையாது, இல்லை நீங்க எல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இந்த சர்ச்சு கட்டிட்டு அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய நிறைவு இருக்குது. என் குடும்பத்தில் இன்னைக்கும் எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமே யாரை தெரியாது அப்படின்னா இயேசுவை யாருன்னே தெரியாது. இன்னைக்கு கூட என் குடும்பத்தில் இருக்கிறதுல பாதி பேர் சாராய கடையில் தான் போய் நின்றுருப்பாங்க. எங்கள் வம்சத்தில் இருக்கிற நிறைய பேர் சாராய கடையில் தான் போய் நின்றுருப்பாங்க, அப்படிதான். ஆனால் சரி, எவ்வளோ நல்ல ஆண்டவர் என் இருதயத்தை தெரிஞ்சு கொண்டு, அதுவும் நான் தேடி போல, அவரை தேடி வந்தார், அவரை தேடி வந்தார். இந்த ஆராதனை பண்ணும்போது வேற ஒண்ணுமே யோசிக்காதீங்க. நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, உங்க பிறந்த நாளுடைய வல்லமையை நான் இன்னைக்கு இதை ஃபீல் பண்ணணும்.
இந்த ஆராதனையில உணரணும். நீங்க என்ன அபிஷேகம் பண்ணணும். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ பிறக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்துச்சோ அந்த சந்தோஷம் இப்ப எனக்குள்ள ஸ்டார்ட் ஆகணும். ஆமென். இயேசுனுடைய பிறப்பு அப்படின்னு சொன்னாலே தாழ்மை அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன, அவருடைய தாழ்மை, அவருடைய தாழ்மை ரொம்ப யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இயேசுவை எதிர்பார்த்தாங்க, ரட்சகரை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் இப்படி பிறப்பார்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அப்படியே தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தினார்னா, அப்படியே பெரிய கிங்கா வெளிப்படுத்தல, பெரிய ஹீரோவா வெளிப்படுத்தல, கையில ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சுதான் வெளிப்படுத்தல. எப்படி வெளிப்படுத்தினார்னா, சாதாரணமாய் ஒரு எல்லா குழந்தையும் பிறக்கிறது மாதிரி கூட இல்லாம அப்படியே லோவா, அப்படியே ஒரு மாட்டு தொழுவத்துல. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லும் போது தலித் கடவுள் தான் கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி யாரும் நிறைய சொல்லப்படுறது இல்லை. ஒரு காலத்துல நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தலித்துகளுடைய கடவுள் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவர் யாரை தான் தேடி போனார்னா, அவருடைய ஊழியமே உடஞ்சு போனவங்க, நொறுக்கப்பட்டவங்க, விழுந்து போனவங்க, அவர்கள் மத்தியில தான் கர்த்தர் அதிகமாய் ஊழியம் செய்தார். ஆனா உண்மையிலே அவர்கள் சொல்றது மாதிரி ஆண்டவர் தலித்துக்கு மட்டும் கடவுள் கிடையாது. அவர் யார் தெரியுமா? உலக ரட்சகர். அவரை இந்த மாதிரி அவருடைய தாழ்மையை பார்த்து வேற விதமா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சு அவரை சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜா சொல்லி அனுப்புறாரு, நான் வேணாம் விட்டுறேன். உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கடா. யாருக்கு சொல்லுங்க? அவன் இருக்கிறான் அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல. ஆண்டவர் என்னமோ கை கட்டி அமைதியா மெதுவா பேசுறத பார்த்து இவருக்கு ஒன்றும் இல்லாத பொருள்னு நினைச்சா. இவன் சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. பவர். பிலாத்து சொல்றாரு, நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா உங்களை விடுதலை ஆக்கிடலாம், நீங்க ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கொடுங்க, நான் வேணா விடுதலை ஆக்கணும் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒளிய நீ என் மேல எந்த கையுமே வைக்க முடியாது. தைரியமா தாங்க நின்னாரு, சிங்கம் மாதிரி நின்னாரு. அவர்தான் யூத ராஜ சிங்கம், அவர்தான் கர்ச்சிக்கிற சிங்கம், அவர்தான் அக்கினி ஜுவாலை, அவர்தான் பறந்து காக்கிற பட்சி, அவர்தான் சமாதான பிரபு. அப்படியே ரொம்ப கம்மி, அப்படியே கீழே நம்மள ஏன் அப்படி தொட்டாருன்னா, நம்ம எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும்ன்றது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ அப்ப நம்ம இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல போறோம். உங்களை இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணி நான் அனுப்பாம இருக்கவே மாட்டேன். நீங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்குள்ள ஆமா பாஸ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு மனசார சொல்லணும், வாயார சொல்லணும், முகமாற சொல்லணும். அகத்தின் அழகு. ஆமா, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அடுத்த வருஷம் வரும்போது கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியோட வருவீங்க, கணவனாரோட வருவீங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் குழந்தையோட வருவீங்க, இங்க இருக்கிற நிறைய பேர் வீடோட வருவீங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் சமாதானத்தோடு வருவீர்கள், இங்க இருக்கிற நிறைய பேர் குடும்பத்தோடு வருவீர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆசீர்வாதத்தோடு வருவீர்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி, தங்கத்தை கேட்கவில்லை, கையை மேல தட்டி பாடு கடைசி வரைக்கும். எஸ், ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, நெக்லேஸை உள்ளத்தை கேட்டாயா? சொல்லு. குண்டுமணியை கேட்கவில்லை, நெக்லேஸை உள்ளத்தை கேட்டாயா? நீங்க நிறைய பேர் சொல்லாத மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் மாத்திடலாம். இந்த பேட்டர்னை கண்டிப்பா மாத்தி தான் பாட போறோம். என்னன்னா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா? குண்டுமணியை கேட்கவில்லை, நெக்லேஸை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா? ஆமென். இத ஆக்ஷனோட எல்லாருமே சொல்லிதான் ஆகும். எதுவும் வேணாம். ஏசப்பாவை நீங்க சந்திக்கிறதுக்கு வீடெல்லாம் வேண்டாம், பதவியெல்லாம் வேணாம், ட்ரெஸ் எல்லாம் வேணாம். இந்த மனசு மட்டும் இருந்தா போதும். என் நாமத்து நிமித்தம் 1 2 3 பேர் எங்கு கூடுகிறார்களோ அங்க நான் இருக்கிறேன். பிரதர், சிறைச்சாலையில இயேசு வந்தார் பிரதர், ஹாஸ்பிட்டல்ல இயேசு வந்தார் பிரதர். எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுவோம். இயேசு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, இயேசு சிறைச்சாலையில போனாரு, இயேசு பிச்சைக்காரங்க இருந்த இடத்துல போனாரு, இயேசு குருடர்களுக்கு இடத்துல போனாரு, இயேசு விபச்சாரி என்று உலகம் ஒதுக்குற இடத்துக்கு இயேசு போனார். ஆமென். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, நீங்க மனசார அவரை மட்டும் தேடுனீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல அவர் வருவார். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அற்புதத்தின் கிறிஸ்துமஸா தான் மாறும். ஆமென்.
பாட போறோமா? ஃபர்ஸ்ட், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ரெண்டாவது பக்கத்துல பார்த்து, குண்டுமணியை கேட்கவில்லை, நெக்லேஸை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார். சொல்லுவீங்களா? நீங்க சொல்ற வரைக்கும் பாடுவோம், சரியா? எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஆமென். நிறைய பேர் சாப்பாட்டுக்கும் டோக்கன் வாங்கிட்டீங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆமென். நான் முடிப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹalleluya. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை, உள்ளத்தை கேட்டாரை. பக்கத்துல பார்த்து, குண்டுமணியை கேட்கவில்லை, நெக்லேஸை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை. இன்னொரு டைம், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, குண்டுமணியை கேட்கவில்லை, நெக்லேஸை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை. இப்ப சொல்லு, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரை. சொல்லு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கடைசியாக, தாயும் உன்னை மறந்தாலும் தந்தையும் உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, தாயும் உன்னை மறந்தாலும் தந்தையும் உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். காரம் பிடித்து நாடம் தேடுவார், கண்மலையிலே நீரும் தேடுவார். காரம் பிடித்து நாடம் தேடுவார், கண்மலையிலே நீரும் தேடுவார். கைகளை மேல தட்டி, எந்தன் இயேசுவே, சத்தமாய் பாடி, எந்தன் இயேசுவே, எந்தன் கரங்களை மேல தட்டி, கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோட கரங்களை மேல தட்டி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஓ ஹalleluya. கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். நன்றியோடு கூட கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் ஹalleluya, எந்தன் நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா. ஓ ஹalleluya. வந்தா திரும்ப திரும்ப எல்லாரும் கையை மேல உயர்த்தி, நான் தேடி போகணும். சொல்லு சொல்லு. ஆமாப்பா, ஆமாப்பா, என்னை தேடி வந்தீரையா. எந்தன் முழு பலத்தோடு
நல்லவர் நல்லவர் நல்லவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்லவர் ஆண்டவரே நல்லவர். நீங்க எங்களுக்குள்ள பிறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்துல என்ன உம்முடைய பிள்ளையா தெரிஞ்சுக்கிட்டதற்காக நன்றி இயேசுவே. சத்தமா உங்களை அறியக்கூடிய கிருபையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க வார்த்தையினுடைய வல்லமையை உணர்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லப்பா, உம்மை போல யாருமே இல்லப்பா. உங்களை போல யாருக்குப்பா இன்னைக்கு தாழ்மை இருக்குது? அவ்வளோ பெரிய மகா பெரிய கனம் பொருந்திய தேவனா இருந்தும் அடிமைகளா இருக்கிற எங்களை தேடி வருவதற்காக தாழ்மையின் கோலம் எடுத்து நீர் மரண பரியந்தம் எங்களுக்காக தாழ்த்தி எங்களுடைய இருதயத்திலே நீர் வந்ததற்காக நன்றி என்று சத்தமா அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா நன்றி. உங்களை போல ரட்சகர் யாருமே இல்லையா ஆண்டவர்? நாங்க வேற ஒன்றும் இன்னைக்கு ஆராதிக்க வரல, உங்க பிரசன்னத்தை அப்படியே நாங்க உணரணும். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் உங்க பிரசன்னம் தாண்டவரே எங்களுக்கு சந்தோஷம். உங்க மகிமை தாண்டவரே எங்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும். இப்போ முடிஞ்சா கைய மேல உயர்த்தி இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா சொல்லிட்டே இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. திரும்ப திரும்ப இல்ல 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 இல்ல. உங்க சத்தம் வானவரி அந்த எட்டு கத்த நிறைய பேருடைய ஆராதனை கத்தர் அங்கீகரிக்க நன்றி அப்பா. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. ஆமாப்பா, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும். எல்லாருடைய கையை மேல உயர்த்தி சத்தமா இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. சொல்லிட்டே இல்ல 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 யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. இத மனசார இருதயம் குளிர்கிற மாதிரி சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்று சொல்லு. நம்பிக்கையே உங்க காரத்தையே உங்க காரத்தையே உங்க காரத்தையே நோக்கி இப்ப கைய மேல ஏத்தி அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில சத்தமா அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சின்னவன் தாவீது தன்னுடைய வீட்டில் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாரு. ஈசாய் தன்னுடைய இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். சாமுவேல் வராருப்பா, சாமுவேல் வராருப்பா. உங்கள யாராவது ஒருத்தர் லீடராக போறீங்க, உங்களில் யாராவது ஒருத்தரை அவர் அபிஷேகம் பண்ண போறாரு. சாமுவேல் வராருப்பா, ரெடி ஆகிங்கப்பா. சாமுவேல் வராருப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போடுங்கப்பா. ஆனா அந்த வீட்டிலேயே கடைசியா ஒருத்தர் இருந்தான். வேதம் சொல்லுது அவன் அழைக்கப்படாதவன். அவன் அழைக்கப்படாதவன். அவனை கூப்பிடல அவங்க அப்பா, அவங்க அம்மா அவனை கூப்பிடல, யாருமே அவனை கூப்பிடல. அவன் தேவையில்லைன்னு நினைச்சாங்க. அவன் இந்த இடத்திற்கு அவசியப்பட மாட்டான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. அதனால யாருமே அவனை அழைக்கல, யாருமே அவனை அழைக்கல. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் இந்த முழு உலகத்துக்கும் தலைவரா ஒருத்தர் பிறக்க போறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த முழு உலகத்திற்கும் ரட்சகரா ஒருத்தர் பிறந்தாரு. அவருடைய பிறப்புல முதல் அழைப்பு, the first அழைப்பு, the king of David, the king of David, தாவீதிற்கு தான் முதல் அழைப்பு. வேதம் சொல்லுகிறது பிறக்க போகிறவர் சாதாரணமானவர் அல்ல, தாவீது குலத்தை சேர்ந்தவர். அவர் ஈசாயின் குமாரனாகிய தாவீதுடைய வம்சத்திலே வருகிறவர். கரங்களை தட்டி எஸ் பிரேஸ். இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உதறி தள்ளி இருக்கலாம், அழைக்கப்படாமல் இருக்கலாம், தேவைப்படாமல் இருக்கலாம், தூக்கி தூக்கி விசிலடிக்கலாம், உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ அந்த இடத்திலே தலைவனாய் வீற்றிருப்பாய், தலைவியாய் வீற்றிருப்பாய். அந்த இடத்திலே உனக்குத்தான் முக்கியமான அழைப்பு, அந்த இடத்திலே முக்கியமான இடம் உங்கள் பிள்ளைகளுக்குத்தான். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சத்தமாய் சத்தமாய் முழு வெள்ளத்தோடு எஸ் எஸ் பிரதர், உங்களை இயேசு அழைக்கிறார். சிஸ்டர், இயேசு உங்களை அழைக்கிறார். தாவீதின் குலத்து மாணவர் என்று சொல்லுகிறதிலே சந்தோஷப்பட்ட அந்த இயேசு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாவீதுக்கு இன்விடேஷன் இல்ல, பெத்த பிள்ளையா இருந்து கூட இன்விடேஷன் இல்ல, அவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்து கூட இன்விடேஷன் இல்ல. எனக்கு ஒரு அங்கீகாரமுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு அங்கீகாரமுமே இல்லை. நான் நல்லவனா இருந்து மட்டும் எதுக்கு பாஸ்டர்? அப்படித்தானே சிலர் நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. நான் இந்த மாதிரி நடந்துகிட்டு என்ன பாஸ்டர் பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்னை எத்து ஒரு மனுஷனா கூட மதிக்கல. என்கிட்ட ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள என்னென்னமோ எண்ணம். இன்னைக்கு இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் யாரோ ஒருத்தர்
இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு இந்த பண்டிகை நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல அவர் வந்து நின்று உன் கையை பிடிச்சு சொல்றாரு, என்னுடைய லிஸ்ட்ல, என்னுடைய உயர்வுல, என்னுடைய ஆசீர்வாதத்துல, என்னுடைய பரலோகத்துல வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பங்கை உனக்காக நான் வச்சிருக்கிறேன். முதல் அழைப்பு உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் இடத்துல கர்த்தர். இந்த கரங்களை தட்டுறவங்களுக்கு சீக்கிரமாய் நடக்கும் என்று நான் நம்புறேன். எஸ், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு உங்களுக்கு அது நடக்கும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி திருக்கரம் ஹalleluya சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. முழு பலத்தோட அப்பா பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு முக்கியமான அழைப்பு போகிறது. கர்த்தர் உங்களை சாம்பலிலிருந்து கர்த்தர் எடுக்க போறார். கர்த்தர் உங்களை புழுதியிலிருந்து கர்த்தர் எடுக்க போறார். கர்த்தர் கீழே இருந்து கர்த்தர் எடுக்க போகிறார். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் ஏளனமாய் பார்க்கிற உங்களை பார்க்குது, உங்க பிள்ளைய பார்க்குது. மகனே, இன்றைக்கு கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. எல்லாருமே உன்னை ஏளனமா பார்க்கும்போது ராஜாதி ராஜா மட்டும் உன்னை பிள்ளையா பார்க்கிறாரு. கர்த்தர் பிள்ளையா பார்க்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நன்றி ஆண்டவரே, நன்றி. திருக்கரம் என்னை தான் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ சொல்லு. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. இப்ப சொல்லுவ இயேசுவே, இயேசுவே சத்தமா தம்பி தங்கச்சி சத்தமாய் சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி ஐயா, உமளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. உமளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர். எனக்கு ஒரு பந்திய கர்த்தர் வைக்க போறாரு. அவர் என்ன கனம் பண்ற நாள் சீக்கிரமா வரும். விசுவாசத்தோடு பாடுவோம். எதிர்க்கிறவர் தள்ளினவர் மத்தியில் அந்தியாயத்தப்படுத்தி ஓ ஹalleluya அன்பாக கனம் பண்ணி. இப்ப கையெழுத்து இயேசுவே,
தாழ்ச்சிவை உயர்த்தி இப்ப முழு பலத்தோடு இயேசுவே. எஸ், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அங்கீகாரம் உண்டாகும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பலவீனங்கள் மறைகிறது. எவ்வளவு பலமா சொல்ல முடியுமோ இந்த வார்த்தையை சொல்ல, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது. சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும். சொல்லு பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. கையை உயர்த்தி நன்றி. ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை கத்தர ஆரம்பிக்கிறார். அப்பா நன்றி ஆண்டவரே, சொல்லுவோம் எபினேசர், எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் அப்பா, உதவி நீரே. எல்லாரும் சொல்லுவோம் எல்லோய் எல்லோய், என்னையும் கண்டீரே எப்படி நான். அப்பா 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 அப்பா, எல்லோய் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி. கர்த்தருடைய பெரிய அசைவாடுங்கள், ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அப்படி அசைவாடுங்கள். ஓ ஹalleluya. பலவீன நேரங்கள் பலம் தந்தீரையா. சொல்லுங்க எல்லாரும். பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கட்டிகள் மறையட்டும், அந்த கட்டிகள் மறையட்டும், அந்த பலவீனங்கள். எஸ்
சுகமானேன் சுகமானேன், உங்க தழும்புகளால் என்ன சுகமான. அறிக்கை செய்ய மக்களை எல்லாரும். ஆமாப்பா, அறிக்கை செய்ய. சுகமானேன். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர். அப்படியே சத்தம் ஆராதிச்சு இன்றைக்கு இந்த பண்டிகை நாளில் ஆண்டவருடைய பலத்த பிரசன்னம் நீங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வந்து உங்களை சந்திக்கிறது. இது பரலோகத்திலிருந்து கடந்து வருகிற அருணோதயம் இன்று உங்களை சந்திக்கிறதே. சந்திக்கிறது. கர்த்தர் சந்திக்கிறதுக்காக வர்றாரு. இந்த பண்டிகை நாள் உங்க தலையெழுத்தே மாற்றுகிற நாள். கர்த்தர் நிறைய பேருடைய தலையெழுத்த மாத்துறார். சத்தமா துதிங்க. சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஹalleluya. எஸ் சோமனி நன்றியப்பா சொல்லிட்டே முழு பலத்தோடு நிறுத்தவே வேணாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டே ஆராதிச்சுட்டே தட்டி கர்த்தருக்கு எனக்காக பிறந்திருக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக பிறந்த இயேசுவை நான் வரவேற்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை என்று சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர். ஏற்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை என்று சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் கரங்களை தட்டி ஆமென். முழு பலத்தோடு ஆமென், முழு பலத்தோடு ஆமென். கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. எஸ், பிரைஸ், பிரைஸ். சத்துருடைய ராஜ்யத்தை
அதிகாரத்தை அழிக்க, சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்க. எஸ், பிரைஸ். வல்லமை, வல்லமை. வித்தலரம்தலே லோதலத்தலே சந்தனோரதோலர். மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் இதுவரையிலும் எங்களை அலங்கரித்ததற்காக நன்றி. எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. நீங்க அதிசயமானவர், நீங்க ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீ சமாதானக்காரன். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் நீர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படும்படி உம்முடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவே இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்து உங்க பாதத்தை முத்தம் செய்யும். நீர் எங்களுக்கு நிறைய பேசிட்டீரப்பா, ஆராதனையில நிறைய பேசிட்டீரப்பா, வந்தது முதற்கொண்டு பேசிட்டீரப்பா. இந்த நாளிலிருந்து நன்மையும் கிருபையும் எங்க பிள்ளைகளை தொடரணும், சமாதானம் தொடரணும், சுகம் தொடரணும். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண மாட்டாய், காண மாட்டாய். உங்க வருகை தாமதிக்குமா? அடுத்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வரும்போது நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உங்க பிரசன்னம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.